இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் இந்த பவுலிங் சைடு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடந்துச்சு. அதுதான் சொல்ல முடியும். சென்னையோட bowling சென்னை bowling இட்ஸ் அப்சல்யூட்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெரி ஃபென்டாஸ்டிக். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எப்படி ஆக்சுவலாக இப்போ மும்பை இந்தியன்ஸ் 180 கூட சொல்லிட்டோம்னா அது நம்ம சென்னையால முடியும். 180 தாண்டா அது நம்மளால முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் அக்யூரேட். ஆக்சுவலி அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணல மெக்கன்சி தோனினால தான் முடிஞ்சது. ஸ்டம்பிங் இட்ஸ் எக்ஸாக்ட்லி 12 seconds. ஓகேவா, சூப்பர். அசி எப்படின்னா அசி இல்லை நெட்டா மஜா பண்ணா போல நம்ம தலை. யார் தலைனா நம்ம தோனி தான். யாரு ஒரே உடம்புல வந்து கை கால் நல்லா இருக்கலாம், ஆனா ஒரே தலைனா அந்த தலை தான். அது யாருமே கிடையாது. இல்ல தலை இறங்கி தரிசனம் கிடைக்கல, அதை எப்படி பாக்குறீங்க? தரிசனமா தெய்வம் இருக்கும் போது சிஷனுங்க தான் வேலையை செய்யணுமே. கரெக்டா செஞ்சானுங்க சிஷனுங்க, சூப்பரா செஞ்சானுங்க. என்ன குறை இருக்குது சென்னைக்கு? 156 ரன்னு சூப்பரா முடிச்சானுங்க. ஒரு ஓவருக்கு முன்னாடியே முடிச்சானுங்க சூப்பரா. வேறனா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. இல்ல ஸ்பின்ன வச்சு சென்னை இந்த கப் அடிக்க முடியுமா? முடியும். அதெல்லாம் முடியும். ஏன்னா ஈஸி அவன் வந்து மாஸ்டர் இருக்கிறாப்புல. மாஸ்டர் லெஜண்ட் கிரிக்கெட் ஆடுறத விட நம்ம தலை இங்க கழுத்துல இறங்கினா இருப்பாருங்க சோஜா. புரியுதுங்களா? அல்டிமேட். வேற என்ன வேணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ரோஹித் சர்மா டக்கர் சேர்த்தது அவர் எப்படின்னா இந்த சொடக்கு போற செகண்ட் தான். 0 ரன் 1 விக்கெட். நம்ம டீம்ல வந்து அசியான பவுலரும் இருக்கிறாங்க, அசியான பேட்டரும் இருக்கிறாங்க, அசியான ஸ்பின்னரும் இருக்காங்க. எப்படி அசி நம்ம டீமே அசி. சிஎஸ்கேனா அசி. நம்ம பழைய டீம் கலர்னா ப்ரோ, நீங்களே கோச்சிக்காதீங்க ப்ரோ. பழைய டீம்னா யாருன்னா அசி ரெய்னா இவங்கெல்லாம் சேர்ந்தாலே அந்த ஒரு ஃப்ரூட் மிக்சரே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்மளும் கொடுத்துருக்கோம் ஒரு மிக்சரு, அதே இப்போ சூப்பர்னு அசி. இது போன வருஷம் புதுசா அந்த கேப்டன் இந்த வருஷம் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணியிருக்காரு. எப்படின்னா நம்ம ருத்ராஜ் தான். எப்படின்னா ரெயின் நேரத்துல பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாப்புல டோனி கூடிய. சிஷியனுக்கு கதையெல்லாம் கற்றுக் கொடுத்துனுக்கிறாப்புல சூப்பரா. அவரும் நல்லா செயல்படுத்தினே இருக்கிறாப்புல. அது என்ன சொல்றீங்க நீங்களே? நல்லா பண்றாங்க சிஎஸ்கே. இந்த வருஷம் கப் அடிச்சிருவாங்க. போலிங் எப்படி இருந்தது? ஸ்பின் போலிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நானே வந்து சத்தியமா ஸ்டன் ஆயிட்டேன். நம்ம அஸ்வின் பால் போட்டு நம்ம தலை பூச்சி ஸ்டெம்பிங் பண்ணதை வந்து இப்போ வந்து இவன் பண்ணிக்கிறான் பாருங்க. 0.12 செகண்ட் இப்படின்றது பண்ணாரு பாருங்க. செம்மையா இருந்துச்சு எனக்கு. அதான் தலை கவா இருந்துச்சு. டோனி என்ட்ரி மாசா இருந்துச்சு. என்ன ஜடேஜா அவுட் ஆன எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க டோனி வரணுன்றதுக்காக. அது மட்டும் பண்ணாமல் தான் மேட்ச் சூப்பராகவே போயிருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா லைக் ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டோனி பண்ணி ஸ்டெம்பிங் அது வேற லெவல் லைட்னிங் ஸ்டெம்பிங் ப்ரோ. லைக் அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிச்சு விட்டாரு ப்ரோ. மாசா இருந்துச்சு, அதெல்லாம் குறைய இல்லை. ஏன்னா அது ஒரு போன பால் மிஸ் பண்ணனால அது ஈகோ ஒரு டச் பண்ண மாதிரி அந்த ஸ்டெப்பிங் பண்ணியிருப்பாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த மொமெண்ட் ஆக்சுவலி ஃபயர் ஆச்சு ப்ரோ. ஜஸ்ட் அவர் லைட்னிங் செகண்ட்ல முடிஞ்சு அப்படி இன்ஸ்டால் அவ்வளோ ரீல்ஸ் அவ்வளோ இது அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு. மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா டக் அவுட் ஆயிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பாராட்டுற மாதிரி பார்க்க முடியாது ப்ரோ. பிகாஸ் அவர் நிறைய மேட்ச் இப்போ கடைசியாக நம்மளுக்கு ஆடி கொடுத்து கப் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுக்காக நம்ம அவர் ஏற்ற பண்ண முடியாது. பட் மேட்ச் ரொம்ப சூப்பராகவே போச்சு, நல்லா இருந்துச்சு. சென்னையோட ஸ்பின் பவுலர்ஸ்ல எப்படி ப்ரோ? ஸ்பின் நல்லா தான் ப்ரோ போச்சு. இன்னைக்கு ஏதோ சீமோட ஸ்பின் சூப்பராக எடுத்த மாதிரி இருந்துச்சு கிரவுண்ட்ல, நம்ம கிரவுண்ட்ல. அவரோட போலிங் தான் இன்னைக்கு சென்னையே கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. அது லைக் தீபக் சகார் இல்லாத ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. தீபக் சகார் இல்லாத குறை மாதிரி இல்லை, லைக் சூப்பராகவே இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த சீம் சூப்பராகவே எடுத்துச்சு. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம லாஸ்ட் வரைக்கும் திக் மொமெண்ட்லேயே வச்சுருந்தாங்க. அது சென்னையோட ஃபிலாசபி ப்ரோ. அது எப்பவுமே சென்னைனாலே அது அப்படி தான் ப்ரோ. ஆஸ் யூஷுவல் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே என்றைக்கும் ஒரு ரைவலரி. அது எப்பவும் போல தான் போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் த்ரில்லிங்கு. அதுக்கப்புறம் தோனி இறங்குறது கொள்வது அப்படின்னு சொல்லி போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா அந்த நூர் அகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு பூஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்ததில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா அஸ்வின், ஜடேஜா, அதுக்கப்புறம் நூர் அகமது, அதுக்கப்புறம் பார்ட் டைம் பவுலர்ஸும் இருக்காங்க. இது சென்னைக்கு இந்த சீசனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதுவும் வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன்.
இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் முக்கியமான காரணம். இப்ப ஸ்பின்னர் வச்சு சென்னை இந்த மேட்சை லீட் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா லீட் பண்ண முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நூர் அகமது பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி விளையாடிட்டு இருந்தாரு. அவர் அதுல எப்படி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும், பார்க்குறவங்க எல்லாருக்கும். இதுலேயும் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி தான் பண்ணுவார்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் ஜடேஜா இருக்காரு. அவர் வந்து ஒரு கனா பவுலர் மாதிரி எப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பெங்களூரு சென்னை வருதுன்னா அதில் யாருன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஸ்டெம்பிங் எப்படி இருந்தது? தோனி வந்து இன்னும் ஒரு 50 வயசு ஆனாலும் இந்த ஸ்டெம்பிங் வந்து இப்படியே தான் அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கீப்பிங் அவர் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவ்யூ எடுக்கிறதும் சரி, அது தோனி ஆஸ் யூஷுவல் தான். எப்போவுமே அது வந்து நம்ம ஒன்றும் சர்ப்ரைஸ் பண்ண தேவையில்ல. அதில் எப்போவுமே அந்த இது இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஈஸியான ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஹார்ட் பீட்டோட நடந்தது எப்படி பாக்குறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்க, மும்பை இந்தியன்ஸும் சென்னை மேட்ச் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதை நான் எதிர்பார்த்தது தான். ஈவன் வந்து மும்பை 100 அடிச்சிருந்தாலும் மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு தான் போயிருப்பாங்க. அதுதான் வந்து ரசிகர்களோட ட்ரீட், அவ்வளோதான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸ்பின்னில். செகண்ட் ஹாஃபும் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து போவாங்கன்னு பார்த்தா அதை விட இன்னும் சுவாரஸ்யமாக ஸ்பின் அட்டாக் இருந்ததால் மேட்ச் பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கடைசியில் கொஞ்சம் அந்த ஆர்ட் மூமெண்ட்டாக தான் அந்த பிபி போட்டு டேப்லெட்லாம் போட்டு ரெடியாக வைன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரச்சின் பயங்கரமாக ஆடினார். இன்னைக்கு சென்னையோட ஸ்பின் பவுலர்ஸ்லாம் எப்படி ப்ரோ பயங்கரம். நான் நூர் அகமத் வந்து நல்லா போடுவாருன்னு தெரியும், பட் ஆனால் பயங்கரமாக போட்டார். கொஞ்சம் அந்த ஒய்டும் ஒரு 4ம் போச்சு, பட் ஆனால் பயங்கரம் பவுலிங் எக்ஸலண்ட் ப்ரோ. அவர் மட்டும் அஸ்வினும் பயங்கரமாக போட்டார். வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தோடனே அவருக்கு சென்னை சேப்பாக்கு நம்ம இடம்ன்றதுனால பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தார் அவரும். ஐயோ நாங்கள் மிரண்டோம் ப்ரோ. பார்த்தாரு, நான் காட்டினேன் ப்ரோக்கு, லேப்டாப்பில் தான் பார்த்தோம். பயங்கரம் ப்ரோ. நீங்களே சொல்லு ப்ரோ. அதை நான் நிஜமாக எதிர்பார்க்கல. அவர் ஃபிட்னஸ் வந்து எப்போவுமே சரி, விக்கெட் கீப்பிங்னாலும் சரி, அதிரடி பேட்டிங்னாலும் சரி, தலை தான் நம்பர் 1. கேப்டன்ஷிப்பில் அதுவும் பெஸ்ட்டு. எல்லா விஷயத்துலையும் வந்து எப்படின்னா அவர் வந்து கேப்டனுக்குள்ளன்றதை கரெக்டாக நிரூபிக்கிறாரு. நான் ஷாக் ஆகிட்டேன் நிஜமா. அப்போ டக்குன்னு சடனாக பார்க்கல, திருப்பி 2வது டைம் காட்டும் போது தான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இந்த மனுஷன் இப்போவும் இவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறாப்புல, பால் வந்து தான் தெரியுது, அப்படியே டக்குன்னு அடிக்கிறாரு. எனக்கு சமஸ்யா இருக்கு. ஆனால் ரோஹித் வந்து நல்ல பேட்ஸ்மேன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவர் சில டைம் வந்து மோஸ்ட்லி டக் அவுட் ஆயிடுறாரு, சிங்கிள் டிஜிட்டில் ஆகிடுவார். பட் அவர் ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அடிப்பார். மற்றபடி டக் அவுட் நிறைய டைம் ஆகுறது அவருடைய ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது சில டைம். ஆனால் தலை இறங்கி தலை தரிசனம் அடிக்கல, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா இறங்கி, ஆமாம் நான் வந்தோடனே ஒரு 6 அடிச்சிருவாரு. சரி பால் தான் டொக்கு வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 2வது பால் அடிப்பான்னு பார்த்தா அப்பயும் அடிக்கல. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இது பண்ணாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது 6 அடிக்காது ப்ரோ. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக மேட்ச்சுக்கு போகலான்னு இருந்தோம். எம்ஐ மேட்ச்சுக்கு தான் டிக்கெட் எதுனா ஆன்லைனில் இது பண்ணி அப்படி போகலான்னு இருந்தோம். கிடைக்கல. இந்த மேட்சோட அடுத்த மேட்ச் நாங்கள் போகிறதா இருந்தால் தலை தரிசனமாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் மேட்ச் பார்க்கணும். செம்ம மேட்ச். லாஸ்ட்டாக தலை அந்த லாஸ்ட் 2 பால் வந்தது, ஸ்டேடியம் ஃபுல்லாக செம்ம இது. அதுவும் லப்பர் பந்த அந்த விஜயகாந்த் சாங் மாஸ், ஸ்டேடியம் ஃபுல்லாக மாஸாக இருந்தது. தலை தரிசனம் செம்ம. அந்த ஸ்டெம்பிங் எப்படி இருந்தது? ஐயோ வேற லெவல் இது. ஏன்னா நீங்கள் ஸ்டேடியத்தில் நேரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டெம்பிங்கோட இது எப்படி இருந்தது மூமெண்ட்? பழைய தோனி ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் பார்த்த போல இருந்தது, மாஸாக இருந்தது. ரோஹித் இப்போ அந்த இது அது கொஞ்சம் சோகமாக இருந்தது. இருந்தாலும் ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம எப்போதும் சிஎஸ்கே ஃபேன். ஓகே. இது சிஎஸ்கேல பார்த்தா ஃபுல்லாக ஸ்பின் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அதான் நான் 100 வந்து 4 விக்கெட் எடுத்தாங்கல்ல, கரெக்டான செலெக்ஷனு. இல்லை இப்போ அந்த ஸ்பின் பவுலர்ஸை வச்சு இந்த ஐபிஎல் நம்ம ஃபுல்லாக ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறேன். அப்படி இல்லை, ஒரு இது இருக்கும், அப்பப்போ மாற்றுவாங்க பவுலர்ஸ் எல்லாத்தையும். இன்னைக்கு யாரோட பேட்டிங் சென்னையில்? ருத்ராஜ். மும்பையில் பார்த்தா ஆவரேஜ் தான், அந்தளவுக்கு யாரும் இல்லை. ருத்ராஜ் பேட்டிங் தான் மாஸ். மும்பையும் ஸ்பின் பவுலர்ஸ் அவ்வளோவா ஃபுல்லாக டாமினேட் பண்ணாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அதில் புது பவுலர் ஒருத்தர் புத்துரானா 3 விக்ஸை எடுத்தார். ஓகே, அவரோட போலிங் எப்படி? அதுவும் நல்லா இருந்தது. சிஎஸ்கே இது கம்பேர் மும்பை சிஎஸ்கே பார்த்தா சிஎஸ்கே தான் மாஸ். இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், லாஸ்ட் வரைக்கும் டிக் மூமெண்ட்டாகவே போச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்போதும் நடக்கிறது தானே. அந்த அதை எக்ஸைட் பண்ணியிருந்தா தானே சிஎஸ்கே.
தலை இறங்கி தலை தரிசனம் கிடைக்கல அந்த மூமெண்ட் கிடைச்சதே வந்து 2 பால் ஆடினாரு, அதானே மாசு. அது 6-4 அடிச்சிருந்தா கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம்.